வணக்கம் நண்பர்களே. இன்று மாலை நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு மோசமான ஒரு அறிக்கையை வெளியிட்டு பேசும்போது கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் மிக மிக தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறாரு. அது என்ன பேசினார், எதுக்காக அப்படி பேசினாருன்ற செய்திகளை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணங்கள்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார், அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. மருத்துவர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை தொடங்கினார். அதற்கு முன்பாக வன்னியர் சங்கம்னு இருந்தது. அந்த வன்னியர் சங்கத்தை தான் இவர் டேக் ஓவர் பண்ணி தான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒன்று உருவாக்குனார். ஆரம்பத்தில் அவரது நோக்கங்கள் எல்லாம் தெளிவாக தான் இருந்தது. அதிலெல்லாம் நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் அவர் எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமான ஒரு தலைவராகத்தான் தன்னை முன்னிறுத்த தொடங்கினார். அதை அப்படியே போயிருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தால் இன்றைக்கி தமிழகத்தின் ஒரு முக்கியமான 3வது சக்தியாக திரு ராமதாஸ் அவர்கள் வந்திருக்க முடியும். ஆனால் அவர் தன்னை வன்னியர்களுக்கான தலைவர் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக்க தொடங்கினார். இப்படி ஒரு கட்சியில் யாராவது ஒருத்தங்க தங்களை ஒரு சாதியை சார்ந்த தலைவராக முன்னிறுத்த முயற்சி செஞ்சாங்கன்னா அரசியலில் அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடுவாங்க. அதுதான் வரலாறு. இவர் மட்டும் இன்றைக்கி தான் இவர் தான் புதுசாக வந்திருக்காருலாம் இல்லை. இவர் நேற்று பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த 10.5% இடஒதுக்கீடை கேட்டு வாங்கிறதுக்கு நான் நேரில் பார்க்கணுமா? யாரை சொல்கிறாரு? முதலமைச்சர் ஸ்டாலினை சொல்கிறார். நான் நேரில் ஒன்று பார்க்கணுமா? அதை நினச்சாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது, அவமானமாக இருக்குது, எனக்கு கோபமாக இருக்குது, அப்படி இப்படின்லாம் பேசுகிறார். அதோடு சேர்த்து இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 10,000 பேரை கொண்ட உனக்கு இந்த பதவியெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்குறார். அதாவது முதலமைச்சர் பதவிக்கு வந்ததை பற்றி சொல்கிறார். இந்த 10,000ன்ற நம்பர் அவர் எங்கேருந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதுல தான் முக்கியமான செய்தியே அடங்கியிருக்கு. என்ன 10,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இவர் பல போராட்டங்களை மேற்கொள்ளும்போது எம்ஜிஆரின் அரசு என்ன பண்ணுது, போலீஸை விட்டு இவங்களெல்லாம் அடி வெளுக்குது. அடித்து வெளுத்து துரத்தி ஓட விட்டு மிச்சம் மீதி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே போட்டு இந்த போராட்டத்தை அப்படி தான் அவங்க அடக்குறாங்க. அதன் பிறகு வந்த கலைஞரின் ஆட்சியில் தான் கலைஞர் என்ன பண்ணுறாரு, வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி, சரி ஒன்று பண்ணுவோம், நம்ம வெறும் வன்னியர் அப்படின்னு ஒரு சாதிக்காக மட்டும் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதை கோர்ட்டில் போனால் நிற்காது. அப்போ மற்ற சாதிக்காரனோட கணக்கெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேள்வி வரும். அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்கிறது எஸ்சி, ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைபு, ஓபிசி, இப்படி 3 பிரிவாக தான் நம்ம வச்சுருக்கிறோம். இதில் ஒரு உட்பிரிவை ஒன்று உருவாக்குவோம், ஒரு பிரிவாக ஒரு கிளாஸாக உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாரு, ஒரு 108 சாதிகளை கணக்கில் எடுத்து அவங்கள பூரா ஒரு தொகுப்பாக கொண்டு அதை மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு உட்பிரிவை உருவாக்குறார். அப்படி உருவாக்கித்தான் என்ன பண்ணுறாங்க, இதில் இவங்களுக்கு தனியாக ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கணும், ஒரு 20% கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த உருவாக்குறார். 20-25 நினைக்கிறேன். அப்படி உருவாக்கி கொடுத்த போது முதலில்
கலைஞர் அவர்களை சந்தித்து ராமதாஸ் வந்து ஒரு மஞ்சள் கலர் துண்டை கொண்டாந்து போட்டு, எங்கள் கட்சியோட சின்னமும் மாம்பழம், எங்கள் கட்சி கொடியும் மஞ்சள் நிறம், இந்த மஞ்சள் நிறத்தை வந்து நம்ம 2 கட்சிக்குமான ஒரு அன்பாகவும் இணைப்பாகவும் கொண்டு எப்போதும் நீங்கள் இந்த மஞ்சள் கலர் துண்டு தான் போடணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கொண்டதற்காக, அவரது அன்பிற்காக கலைஞர் அவர்கள் சாகும் தருவாயில் வர எப்போதுமே அந்த மஞ்சள் கலர் துண்டை மட்டும் தான் போடுவார், வேறு எந்த கலர் துண்டும் போட மாட்டார். அதுவும் இந்த எம்பிசின்றதை உருவாக்குனதோட ஒரு லேண்ட்மார்க்குன்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் நல்லா போய் வரலாறு திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். இந்த மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸோட இடஒதுக்கீடுன்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடிலாம் கலைஞர் அவர்கள் வெள்ளை கலர் துண்டு, பல கலரில் துண்டு போடுவார். அதிலெல்லாம் எதுவும் ஸ்பெசிஃபிக்கெல்லாம் ஒரு கலர்லாம் இருக்காது. அதன் பிறகு தான் எப்போதுமே அந்த மஞ்சள் கலர் துண்டு அப்படிங்கிறதே அவர் போட ஆரம்பிக்கிறாரு. அது ராமதாஸ் அவர்களின் மீது கலைஞரின் அன்பும் மரியாதையும் காரணமாக. ஆனால் அதை சேர்க்கும்போது கலைஞர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்படி ஒரு சாதியை மட்டும் சேர்த்தா சரியாக வராதுங்க, அதனால் நான் பாருங்கள் இத்தனை சாதிகளை சேர்த்துருக்குறோம், அதனால் இது வந்து எதுவும் மட்டம் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் சார்ந்து இருக்கக்கூடிய நான் பிறந்த இசை வேளாளர் சமூகத்தையும் இதில் தான் சேர்த்துருக்கோம். வெறும் 10,000 பேர் தான் தமிழ்நாட்டில் இருப்பாங்க, அந்த 10,000 பேர் கொண்ட ஒரு சாதியாக இருந்தாலும் அதையும் இதில் தான் சேர்த்துருக்கோம் அப்படின்னு கலைஞர் சொல்கிறார். இப்போ கலைஞர் அன்னைக்கு சொன்ன அந்த 10,000ன்ற நம்பரை வச்சுக்கிட்டு ஸ்டாலின் அவர்களை கேவலப்படுத்தும் விதமாக நீலாம் ஒரு 10,000 பேரை வச்சுக்கிட்டு நீலாம் முதலமைச்சரா அப்படின்னு கேட்குறாருன்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவரை தேர்ந்தெடுத்தாருன்னு சொல்லலை. அப்படி சொல்லாமல் நீ ஒரு 10,000 பேர் கொண்ட ஒரு சாதிக்காரன், அந்த சாதியிலேருந்தே நீ வந்து முதலமைச்சர் ஆகிடுவியா, அப்போ நாங்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்கோம் அப்படின்ற துணியில் பேசுகிறது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்களை அந்த சாதியை சொல்லி திட்டுறாருன்றது தான் அர்த்தம். அதுதான் அதில் புரிஞ்சுக்கணும். நான் ஆரம்பத்திலிருந்து பல காலமாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா, திமுகவுக்கு கலைஞர் தலைவராக வராமல் வேறு யாராவது ஒருவர் தலைவராக வந்திருந்தால் அவர் மேல் சாதிக்காரர் என்று கணக்கில் எடுத்துக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு திமுக விரோத மனப்பாங்கை இந்த பத்திரிகையாளர்களும் உருவாக்கியிருக்க மாட்டாங்க, மற்ற கட்சிக்காரங்களும் உருவாக்கியிருக்க மாட்டாங்க. கலைஞர் அவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்த ஒருவர் என்ற ஒரு காரணத்துக்காகவே தன் வாழ்நாள் முழுவதும் அசிங்கப்படுத்தப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். பல்வேறு இடங்களில் அவரை தரக்குறைவாக பேசினார்கள். இப்போதும் அதே போக்கு ஸ்டாலின் அவர்கள் மீதும் தொடர்கிறது. திமுக மேலே இருக்கிற வெறுப்பெல்லாம் இவங்களுக்கு திமுக வெறுப்பெல்லாம் கிடையாது. திமுகவில் அவர்கள் சொன்னது போல மிகவும் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக வந்துட்டார், அவர் பையன் வேறு முதலமைச்சராக வந்துட்டார், திறம்பட செயல்படுறாங்க அப்படிங்கிறத பார்த்து வயிற்றெரிச்சல் தாங்க முடியாமல் தான் இவர்கள் கதறுவது. சரிங்களா? இது வந்து அன்றைக்கே ராமதாஸுக்கு தெரியாதா? இப்படி நம்ம சாதிக்கு மட்டும் தனியாக 10% இடஒதுக்கீடுன்னு கொண்டு வந்தால் அது கோர்ட்டுக்கு போனால் நிற்காதுன்னு தெரியாதா அவருக்கு? இதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்குங்க. மகாராஷ்டிராவில் மரத்வாடா இடஒதுக்கீடுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த மரத்வாடா பீப்புள் அவங்களுக்கு மட்டும் ஒரு இடஒதுக்கீடு, அதுவும் கோர்ட்டில் கேன்சல் ஆகிடுச்சு. பீகாரில் கொண்டு வந்தாங்க, கேன்சல் ஆச்சு. இது மாதிரி பல இடங்களில் கொண்டு வந்து அதெல்லாம் அந்த ஒரு சாதிக்குன்னு கொண்டு வந்தால் அதெல்லாம் கோர்ட்டில் செல்லாதுன்னு சொல்லி தீர்ப்பளிச்சிட்டாங்க. அப்போ ஏற்கனவே இது மாதிரி சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு அவை கோர்ட்டில் நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வரலாறு. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த முறை எலெக்ஷன் வருதுன்ற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு எலெக்ஷனில் வன்னியரின் ஓட்டுகளை நாம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக எடப்பாடியாரும் ராமதாஸும் சேர்ந்து செய்த சதி, அந்த வன்னிய மக்களை ஏமாற்றக்கூடிய சதி வேலையாகத்தான் இந்த 10% இடஒதுக்கீடை கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியுமா? இதுக்கு முன்னாடி எந்த காலத்துலேயும் வந்து பல இடஒதுக்கீடுகள் இது மாதிரி ஒரே ஒரு சாதியை குறிப்பிட்டு கொண்டு வந்த இடஒதுக்கீடை பூரா காலி பண்ணிட்டாங்க கோர்ட்டில். ஏன்னா அது செல்லாது அப்படின்ட்டாங்க. அப்போ என்ன செய்யணும் நீங்கள்? இதில் வந்து ஸ்டாலின் ஏன் சர்வே எடுக்க மாட்டார் அப்படின்னு கேட்குறாரு. ஏற்கனவே நிதிஷ்குமார் எடுத்த சர்வே என்னாச்சு? அந்த சர்வேயே செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கான்ஸ்டியூஷன் படி இந்த வேலைகளை இந்த அமைப்புகள் தான் செய்யலாம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அதை மீறி யாரும் செஞ்சால் அது சட்டப்படி செல்லாது. அப்போ சட்டப்படி செல்லாத ஒரு வேலையை ஒரு 100 கோடி ரூபா செலவு பண்ணி தமிழ்நாடு பூரா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாலும் கடைசியில் அந்த டாக்குமெண்ட்டு வெறும் வெத்து பேப்பருக்கு தான் சமமே தவிர அந்த டேட்டாவை எந்த விதத்துலையும் இன்டர்பிரேட் பண்ண முடியாது, அதை யூஸ் பண்ண முடியாது, அதை எந்த சட்டப்படியும் அங்கீகாரமும் கிடையாது. அப்படின்றப்போ அது ஒரு வெட்டி வேலை. அப்போ செய்ய வேண்டியது என்ன? இவர் ராமதாஸ் என்ன பண்ணியிருக்கணும்? மோடிக்கிட்ட பேசணும்.
ஏற்கனவே 21 எடுக்க வேண்டிய சர்வே எடுக்கலை, கேட்டால் கொரோனா வந்துருச்சுன்னு சொல்லிட்டேன். சரி கொரோனா வந்தது அதனால் எடுக்க முடியல, ஒத்துக்கிறோம். ஆனால் இப்போ கொரோனாலாம் போய் இன்னும் 3 வருஷம் தாண்டி வந்தாச்சே, இப்போவாது அந்த சர்வே எடுக்க வேண்டியது தானே, அந்த சென்சஸ் எடுக்க வேண்டியது தானே. இந்த வாட்டியாவது சென்சஸை சாதி வாரியாக எடுங்கயா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்கணும்? அந்த சென்சஸ் எடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தில் கேட்கணும். அதை விட்டுட்டு எங்கே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு? ஸ்டாலின் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அது கேட்குறதையாவது ஒரு நாகரிகமாக பேசுகிறாரா? நீலாம் ஒரு ஆள் 10,000 பேர் வச்சுக்கிட்டு நீலாம் ஒரு முதலமைச்சரா அப்படின்னா, அந்த 10,000 பேருன்றதை அந்த இசைவியலாளர் சமூகத்தை சார்ந்த அத்தனை பேரையும் அசிங்கப்படுத்துகிறாருன்னு அர்த்தம். இப்போது நம்ம வந்து ராமதாஸ் அவர்களை பேசும்போது ராமதாஸை திட்டினோம்னா அவர் தனிப்பட்ட மனிதர், அவரை திட்டுறோம். அன்புமணியை திட்டினோம்னா அன்புமணி அவர்களை திட்டுறோம். இல்லை சௌமியா அன்புமணியை பற்றி பேசினா அவங்கள பற்றி விமர்சிக்கிறோன்னு போயிடும். ஒட்டுமொத்தமாக இந்த வன்னிய மக்களே இப்படி தான், இவங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு ஆளா அப்படின்னு நம்ம பேசினா எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு வன்னிய சமூகத்தை சார்ந்தவரையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி தானே அர்த்தம். அப்போ இவர் பேசியது என்ன பண்ணியிருக்காரு? தமிழ்நாட்டில் வாழக்கூடிய 10,000த்துக்கும் மேற்பட்ட இசைவேளாளர் சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேரையும் அவமானப்படுத்தும் விதமாக பேசுகிறார். 10,000 பேரை வச்சுக்கிட்டு நீலாம் ஒரு மந்திரி, நீலாம் ஒரு முதலமைச்சர், உன்னையெல்லாம் நான் வந்து கோட்டையில் பார்க்கணுமான்னு. ஏன் அன்றைக்கி எடப்பாடியாரை போய் பார்க்கும்போது இனிச்சுதோ, இப்போ மட்டும் கசக்குதோ? இப்படி கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு? பார்ப்போம், இதுக்கு வந்து மாற்று வழி ஏதாவது இருக்கான்னு நம்ம தேடி பார்ப்போம் அப்படின்றாரு. அந்த மாதிரி ஒரு அணுகுமுறையோடு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை பொது வெளியில் ரொம்ப தரக்குறைவாக இப்படி ராமதாஸ் அவர்கள் பேசலாமா? அவர் பதவிக்கும், அவர் பதவியை கூட விடுங்க, அவர் வயசுக்கு இது ஒரு மரியாதையா? கொஞ்சம் கூட தன் வயதின் தரம் கூட தெரியாத அளவுக்கு எல்லாருக்கும் வயசாக அறிவு வரும். இவரை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன ஆகுது? வயசாக இன்னும் முட்டாள்தனமாக போயிட்டே இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் எந்த காலத்தில் மக்கள் கட்சியாக இருந்து பாட்டாளி மக்களுக்காக போராடுவதை விட்டுவிட்டு நான் வன்னியர்களுக்கு மட்டும்தான் பேசுவேன்னு ஆரம்பிச்சிங்களோ, அன்றைக்கே மக்கள் உங்களை தூக்கி ஓரமாக போட்டாங்க. சரியா? இன்னும் கொஞ்ச நாளில் வன்னிய சமூகத்தை சார்ந்த மக்களும் உங்களை தூக்கி போட்டுருவாங்க. எவ்வளோ காலம் தான் அந்த படிக்காத மக்களை ஏமாற்றிட்டு இருக்க முடியும்? அவங்க படிக்கிறவர் தான், அவங்க படிச்சிட்டாங்கன்னா அதோட உங்கள் ஆட்டம் காலி. புரியுதுங்களா? இப்போ பொது நீரோட்டத்தை விட்டு மக்களை விளக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் அந்நியப்பட்டு போவீர்கள், அம்பலப்பட்டு போவீர்கள். மக்களை அந்நியப்படுத்தும் வேலையை செய்யக்கூடாது. அது முதல்ல புரிஞ்சுங்க. ஒரு கூட்டத்தை வந்து வெறியேற்றணும்னா அதுக்கு வந்து எதையாவது ஒரு கதையை சொல்லி வெறியேற்றிடலாம். எவ்வளோ நாளைக்கு வெறியேற்ற முடியும்? எல்லாம் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களே ஆமாண்டா நம்மளை ஏமாற்றிட்டு இருந்தாலும் ஓட்டு வாங்குறதுக்கும் பொட்டி வாங்குறதுக்கும் பாஜகவில் பொட்டி வாங்குறதுக்கு தான்டா நம்ம பேரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான், நமக்கு எதுவும் செய்கிறது இல்லை அப்படிங்கிற தெளிவுக்கும் அவங்க வந்துடுவாங்க. எத்தனையோ வன்னிய குலத்தை சார்ந்த அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எத்தனையோ பேர் திமுகலையும் இருக்காங்க, அவங்களும் எம்எல்ஏவாக இருக்காங்க, எம்பியாக இருக்காங்க, மந்திரியாலாம் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம பட்டியல் போட்டால் அந்த பட்டியலே ஒரு பெரிய பட்டியல். அப்போ இவர்களுக்கு நோக்கம் என்ன? ஸ்டாலின் அவர்களை சாதியை சொல்லி அசிங்கப்படுத்தணும். அதன் மூலமாக தன் சாதியை சார்ந்த மக்களை உசுப்பேற்றி விடணும். உண்மைக்கு புறம்பான செய்திகளெல்லாம் சொல்லி அவங்கள குழப்பி விடணும். அதன் மூலமாக பாஜக கூட்டணியில் இருந்து கொண்டு பொட்டி வாங்கணுன்றது மட்டும்தான் இவங்க வேலையாக இருக்குது அப்படிங்கிறத அந்த வன்னிய குலத்தை சார்ந்த மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. இல்லைன்னா அவர்கள் தான் தொடர்ந்து ஏமாற போகிறாங்க அப்படிங்கிற செய்தியோட இந்த செய்தியை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.